நாம் புறநானூற்ற கடவுள் வாழ்த்தில் பார்த்தோம். அந்தணர்கள் பற்றிய குறிப்பு பார்த்தோம். இப்பொழுது 2வது பாடல். இந்த பாடலை முருஞ்சியூர் முடிநாகராயர் என்பவர் எழுதியுள்ளார். நான் நேற்றுக்கே சொன்னேன், சங்ககால இலக்கியங்கள்லாம் கீழடி ஆய்வு மூலமாக இப்போ நமக்கு கிடைத்த அந்த பொருளை கொண்டு அவர்கள் காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். அதன்படி 15ஆம் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு என்றால் கருதினோம். முதல் நூற்றாண்டுக்கு முன்னாடி 15 நூற்றாண்டு முன்னாடி சங்க காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது புறநானூறு முதலிய சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம். அதில் இந்த பாடலில் சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்று, சேர அரசன் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதன் என்பவன் அவன் உதியம் சேரல் மாமூலனார் கூட பாடியிருக்கார். இவன் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனாதிகளும் பாரத போர்க்களத்தில் போர் புரிந்தனர். அவர்களுக்கு இவன் என்ன செய்தான், இருதிறத்து படையினருக்கும் அவன் சோறு வழங்கினான். இல்லையா? எத்தனையோ படைகள். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்று அவனுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஏற்பட்டது. முருஞ்சியூர் முடிநாகராயர், முருஞ்சியூர் என்பது இவருடைய ஊர். அவர் தான் இவரை பாடியிருக்கிறார். இந்த பாட்டை நாம் பார்ப்போம். இதில் பாரத போர் பற்றி வருகிறது. அதே சமயத்தில் அந்தணர்கள் பற்றியும் செய்தி வருகிறது. நாம் பார்ப்போம். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலித்தலைய தீயும் தீமுரணைய நீரும் என்று ஆங்கு. 50 பூதத்தை பற்றி சொல்கிறார். ஆமாம், முதல்ல நிலம், நிலன் ஏந்திய விசும்பு, நிலனை ஏந்திய விசும்பு. விசும்புங்கிற வானத்தில் தான் எல்லாம் இருக்குது. வெட்டவெளி ஆகாயத்தில் தான் நிலம் இருக்கிறது. விசும்பு தைவரு வலி, விசும்புலேருந்து ஆகாயத்திற்கு அப்புறம் வளிமண்டலம் காற்று. வழித்தலைய தீயும், காற்று மண்டலத்துக்கு அப்புறம் தீ முரணைய நீரும், தீயிலிருந்து நீர் வெளிப்படுகிறது. நீர்னா தண்ணீர் என்று. இப்படி 50 பூதங்கள் இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் தெரலும் அலியும் உடையோய் நின்கடற் பிறந்த ஞாயிறு பெயர்ந்து நின் வெண்தலை புணரி குடக்கடற் குளிக்கும் ஆணர் வைப்பின் நன்னாட்டு பொருண. சேரமன்னனை பற்றி சொல்லுகிறார். இந்த 5 பூதங்கள் போல அவன் உடையவன் என்பதை வெகு அழகாக சொல்றார். போற்றார் பொறுத்தல், பூமியை போல பொறுத்து இருக்கிற, பொறுத்தல்ங்கிற குணம் உனக்கு இருக்குப்பா. பூமி தான் பொறுத்தலுக்கு, என்ன செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுபோல சூழ்ச்சியது அகலமும் அப்படின்னா, அந்த பொறுக்கிற அளவு பொறுக்கிறோம், பொறுக்க முடியாத நிலைமை, பகைவர்கள் சூழ்ச்சி செய்தால் அப்பொழுது திரண்டு போர் புரியுது. வலி, அவரை அடக்கக்கூடிய வலிமை, அவர்கள் அடக்கக்கூடிய மன வலிமை நமக்கு வேண்டும். அது இருக்கு உங்கள்கிட்ட. அவரை
இருக்கக்கூடிய திறன்கிறது போர் திறமை, வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தீரம் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் உன்னை அண்டி விட்டால் அவர்களுக்கு அருள் செய்கிறாய். எல்லா குணமும் உங்ககிட்ட இருக்குப்பா என்று சொல்கிறேன். அதை இந்த பஞ்சபூதங்களோட இவனுடைய குணத்தை ஆசிரியர் ஒப்பிட்டு கூறுகிறார். அதுபோல பஞ்சபூதங்கள் போல நீயும் நல்ல குணமுடையவனாய் இருக்கிறாய். நின்கடற் பிறந்த ஞாயிறு பெயர்ந்து நின் வெண்டலை புணரி குடற்கடற் குளிக்கும் அப்படிங்கிறார் சேரமான் பெருமான் இல்லையா அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். நீ இந்த கடல் தோன்றிய ஞாயிறு, கடல் சூழ்வகத்தை நீ ஆளுகிறாய் இல்லையா, கடல் தோன்றிய ஞாயிறானது நின்னது வெள்ளியே தலை பொருந்தி திரைவிடி மேற்கடலை கண் மூழ்கும். கிழக்கே தோன்றிய ஞாயிறு மேற்கடலிலே மூழ்குகிறது. ஞாயிறுனா சூரியன். சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறது. ஆமாம், அப்படி இருந்தும் யாணர்னாக்க புது வருவாய் உடையது. யாணர் வைப்பின் நன்னாட்டு புது வருவாய் இடையராத ஊர்களை உடைய நல்ல நாட்டிற்கு வெந்தனை. நல்ல நாடு நல்லா இருக்கு, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், சுபீட்சமாக இருக்கு. அந்த நாட்டுக்கு வெந்தனாக திகழ்கிறாய் நீ. பொருண வான வரம்பனை நீயோ பெருமை இல்லையா. நீ வான வரம்பன் என்று பெயர். அந்த வயலில் வரப்பு கட்டுறோம் இல்லையா, வரப்பு, அது ஒரு தடுப்பு. நீ தான் வரம்பு போல திகழ்கிறாய், எல்லையாக திகழ்கிறாய். உன்னை விஞ்சியவர்கள் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஆள்கிறாய். பெருமை. அப்போ இப்போ தான் சொல்கிறார் பாருங்க. அலங்குலை பரவி ஐவரோடு சினையி நிலந்தலை கொண்ட புலம்போ தும்பை இறைம்பதிபரும் பொருது களத்து ஒழிக்க பெருஞ்சோற்று மிகுவதம் வரையாது கொடுத்தோய். நீ என்ன பண்ணுற, பஞ்சபாண்டவர்கள் ஒரு புறமோ துரியோதனாதிகள் ஒரு புறமோ என்று போர் புரிந்தனர்கள். போர் புரிந்த போது அந்த போர்க்களத்தில் உள்ள வீரர்கள் அனைவருக்கும் மாலை நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே அவர்கள் போரை விட்டு விடுவார்கள், முடித்து விடுவார்கள். அவர்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். அப்பொழுது நீ பெருஞ்சோறு கொடுத்தாய், நிறைய எல்லாருக்கும் உணவு வழங்கினாயப்பா நீ என்று அந்த இவர் சொல்கிறார், ஆசிரியர் சொல்கிறார். அவர்கள் போர் புரிந்த நாளிலிருந்து 18 நாள் தான் போர் நடந்தது. அத்தனை நாளுக்கு நீ உணவினை வழங்கினாய் என்று பாராட்டுகிறார். பெருஞ்சோற்று மிகுவதும் வரையாது கொடுத்தாய். அவர்கள் வேண்டிய அளவு அவர்களுக்கு உணவினை நல்கினாய். இந்த பக்கம் துரியோதனன் இருப்பான், அவனுக்கு எதிரியான பீமன் பக்கத்தில் உட்காந்துப்பான். அந்த போர்க்களத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி எல்லாரும் அப்படி சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க அவர்களுக்கு ஆகாரம் போடுவார் அவன் என்று ஆசிரியர் சொல்கிறார். பால் புளிப்பினும், பால் புளிச்சாலும் புளிக்கும். பகலில் இருள் வந்தாலும் வரும். 4 வேத நெறி திரியும். 4 வேதங்கள் கூட நெறி திரிந்தாலும் திரியும். திரியா சுற்றமட்டும் முழுது சேன் விளங்கி. ஆனால் நீ என்றைக்கும் உன்னுடைய மனம் மொழி மெய்கள் திரியாமல் இருப்பாய். நீ அதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா. பால் புளிக்காது, பகலில் இருள் வராது,
நால்வேத நெறியிலிருந்து மக்கள் தெரிந்து வாழ மாட்டார்கள். அப்போது 4 வேதங்கள் சொல்லக்கூடிய நெறி இருக்கே, ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள் சொல்லக்கூடிய நெறியில் தான் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். நீ உங்களுடைய சுற்றத்தாரோடு கூட நீ நன்றாக வாழ்வாய். நடுக்கின்றி நிலையரோர் அவத்தை அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மாப்பினை அந்தி அந்தனர் அருங்குடன் இருக்கும் முத்தி விளக்கிற் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் அன்றே. நவ்வினா மான் பிணைகள், ஆண்மான் பெண்மான் பிணைகள்லாம் படுத்து உறங்குமா. இமயமலை சாரலில் சொல்கிறார் அவர். மலையில் அது என்ன செய்யுன்னு கேட்டால், அந்தணர்கள் இருக்கிறார்களே அருங்கடன் இயக்கும். அந்தணர்கள் 3 வேளைகளும் சந்தியாவந்தனாதிகள் செய்கிறார்கள். காலை, மதியம், மாலை, இல்லையா? அவர்கள் சந்தியாவந்தனம் செய்து நீர் விடுகிறார்கள். சூரியனுக்கு அர்க்கியம் விடுகிறார்கள். அப்படி அதுக்கப்புறம் முத்தி 3 தீயை வளர்த்து அதில் வேள்வி செய்கிறார்கள் அந்தணர்கள். முத்தி விளக்கி துஞ்சும், அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த 3 தீ விளக்க ஹோமகுண்டம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தில் தான் அந்த மான்கள் படுத்து உறங்குமாம் பாதுகாப்பாக என்று. பொற்கோட்டு இமயமும், இமயமலை, வடக்க இமயமலையிலேருந்து தெற்க பொதிகை மலை, இன்றைக்கி பொதிகை சொல்கிறமே குற்றால மலை, அது வரையிலும் நீ நாட்டை ஆண்டாய். இந்த இந்தியா முழுவதும் நீ ஆண்டாயப்பா, உன்னோட ஆட்சி மிக சிறப்பாக இருந்திருக்கு என்று ஆசிரியர் இந்த பாடலில் மிக அழகாக சொல்கிறார். முத்தி என்று சொல்கிறோம் இல்லையா, என்னது என்று நாம் இப்போ பார்க்கிறோம். முத்தினா என்ன? 3 தீ என்பது என்னங்கிறத ஆசிரியர் மிக அழகாக இதில் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தட்சிணாக்னியம், காருகபத்தியம் என்று அதற்கெல்லாம் பெயர். இப்படி தீ விசம்பு போன்று நீ வாழ்கிறாய் என்று ஆசிரியர் மிக அழகாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். 3 தீ விளங்கக்கூடிய அந்த இதில் நீ வாழ்கிறாய் என்று. நீ வெகுகால வாழ வேண்டும். நீடூழிகால காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னியங்கிற 3 தீ வளர்த்து அந்தணர்கள் நாள்தோறும் வேள்வி புரிகிறார்கள். நாள்தோறும் காலையிலும் மதியமும் மாலையும் அர்க்கியம் விடுகிறார்கள் சூரியனுக்கு. அந்த இதில் மான்கள் எல்லாம் அதில் படுத்து உறங்குகிறதாம் அங்கே என்று ஆசிரியர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அந்தணருடைய சிறப்பு நாம் பார்க்கிறோம். 3 வேளை 3 தீ வளர்த்து அதில் வேள்வி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 3 வேளை சந்தியாவந்தனாதிகள் செய்கிறார்கள் அந்தணர்கள் என்று. ஆனால் இந்த பாடலில் வரக்கூடிய இதை பாருங்கள். ஊத்துக்காடு மகாகவி வெங்கட சுப்பையர் என்பவர் ஒரு பாடலில் இதை சொல்லியிருக்கிறார். கண்ணபிரான் என்ன பண்ணுறான், யசோதைக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறான். அவன் ரொம்ப நிறைய குறுப்பு பண்ணுறான், நிறைய திங்குறான். அவனுக்கு வயிறு எப்போதும் இதுவாக போகிறது. அவனுக்கு ஏதாவது ஒரு
மருந்து கொடுங்கோ என்று கண்ணனுடைய பாட்டனார் அவர்கிட்ட போய் யசோதை கேட்கிறார். என்ன சாப்பிட்டான் என்று அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார், குசேலர் தந்த அவலை தின்றான், கோபிகள் தந்த வெண்ணெய் தின்றான், மாமிகள் தந்த பட்சணம் தின்றான், மன்னன் சேரன் கூட்டும் தின்றான், விதுரர் கொடுத்த தோலை தின்றான், மேலுக்கு கொஞ்சம் கஞ்சியும் உண்டான், சபரி கொடுத்த பழத்தை தின்றான், திரௌபதி தந்த கீரை தின்றான், என் கை பாலும் சோறும் தின்றான், இத்தனை அளவு மண்ணும் தின்றான் சொல்கிறார் ஆசிரியர் இல்லையா. குசேல தந்த அவள், குசேல கொண்டு வந்து கொடுத்த அவளை கிருஷ்ண பரமாத்மா தின்று அவருக்கு ஐஸ்வர்யத்தை வழங்கினார். எல்லாருக்கும் தெரிந்து. கோபிகள் தந்த வெண்ணெயெல்லாம் தின்றான், மாமிகள் தந்த பட்சணங்கள் எல்லாம் போய் சாப்பிட்ருக்கான், மன்னன் சேரன் கூட்டும் தின்றான். இதுதான் ஒரே சேரலாகும். இதில் ஊத்துக்காடி மகாகவியில் சொல்லியிருக்கார். அவன் என்ன செய்கிறான்னா, நாள்தோறும் சமைக்கிறான். ஆனால் முதல் நாள் போரில் நிறைய பேர் இருப்பார்கள், உணவு போடுறோம். ரெண்டாவது நாள் போகும்போது மடிஞ்சு போய் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கும். 3-4 இப்படி வரும். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத எப்படி அவன் இப்படி இவ்வளவு கரெக்டாக தெளிவாக உணவை சமைக்கிறான். இத்தனை பேருக்கு கூடவும் இல்லை குறைவும் இல்லை, எல்லோரும் கரெக்டாக அமைகிறதே என்று அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. கிருஷ்ண பரமாத்மாவை போய் கேட்டார், என்னப்பா இது இப்படி தினம் இப்படி உணவு போடுறான், இன்றைக்கி எத்தனையோ பேர் சாக போகிறார்கள், அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு யமலோகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எனக்கு சந்தேகமாக இருக்கே. அப்பொழுது சொல்கிறார், இந்த பாருப்பா, என்ன கேட்க வேத, எனக்கு என்ன தெரியும்? அதோ சேரலாதான் இருக்கான் இல்லையா, அவனையே நீ கேள். சரி, அர்ஜுனன் போய் அவனை கேட்கிறார். அவன் சொல்கிறான், நான் நிறைய உணவு சமைப்பேன். அதில் பாயசத்தில் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அந்த பருப்பு, பாதாம் பருப்பு, அது மாதிரி நிறைய பருப்புகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் பருப்பு போடுவேன். ஒரு பருப்புக்கு இத்தனை வீரர்கள், இத்தனை லட்சம் வீரர்கள் நான் கணக்கு வச்சுருக்கேன். ஒரு கணக்கு வச்சுட்டு தான் அதில் போடுவேன். நிறைய பாயசம் மட்டும் நான் தான் பரமாறுவேன். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நான் பரமாறுவேன், அர்ஜுனன் எல்லாருக்கும். கிருஷ்ண பரமாத்மா சாப்பிடுவார். எல்லாருமே பாயசத்தை சாப்பிடுவாங்க. அப்போது அவர் அர்ஜுனோட பேச்சு கொடுத்துட்டே சாப்பிட்டது, கொஞ்சம் உள்ளே சாப்பிட்டது போக மிச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கிடுவார். எத்தனை பருப்பு ஒதுங்கியிருக்கு, எத்தனை பருப்பு நம்ம போட்டோம், எத்தனை பருப்பு அவருடைய வயிற்றில் போயிருக்கு, எத்தனை பருப்பு ஒதுங்கி இருக்கு என்பதெல்லாம் கணக்கு பண்ணுவேன். நான் கணக்கு பண்ணி தான் அவருக்கு அவருடைய இலையை நான் தான் எடுத்து வெளியில் போடுவேன். சரி, அவரோட வயிற்றில் எவ்வளோ பருப்புகள் போயிருக்கோ அத்தனை வீரர்கள், அத்தனை யானை குதிரை எல்லாம் அடைஞ்சு போகிறது நாளைக்கு என்று தீர்மானித்து மிச்சம் இருக்கிறவர்களுக்கு உணவு சமைச்சாங்க இல்லையா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய வயிற்றில் போனது போக எத்தனை பேர்கள் நாளைக்கு அவர்கள் அழியப் போகிறார்கள் என்று பொருள். ஆக மிச்சம் இருக்கிற பருப்புக்கு ஏற்றவாறு நான் கணக்கு திட்டம் வச்சுருக்கேன், அதுபடி சமைப்பேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. பரமாத்மாவுடைய, கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரம்பொருள் தன்மையை உணர்த்துகிறார் ஆசிரியர். விதுரர் கொடுத்து தோலை தின்றான். கிருஷ்ணன் தூதுக்கு வரும்பொழுது விதுரர் அவர்கிட்ட பேசிட்டே வாழைப்பழத்தை போட்டு தோலை கொடுக்குறார். அதை தோலை சாப்பிட்றான். கஞ்சி கொடுக்குறான். கிருஷ்ணனுடைய கஞ்சி உண்கிறார். சபரி கொடுத்த பழம், அவன் எச்ச பண்ணி கொடுத்த பழம் இருக்கு இல்லையா, அதை ராமாவதாரத்தில்
திரௌபதி தந்த கீரை தின்றான். பஞ்சபாண்டவர்களாம் ஒரு தரம் காட்டில் இருக்கிற பொழுது துர்வாச முனிவர் அவருடைய நிறைய வீரர்களோடு கூட துரியோதனுடைய அரண்மனைக்கு போனார்கள். அவன் நல்லா உணவு சமைச்சான். அவன் வேண்டினான், என்ன நீங்கள் எனக்கு எப்படி இங்கே அருள் பண்ணினோம், அது போல் காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற தர்மபுத்திரன் நம்மள்கிட்டையும் உணவு பரிமாறணும், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். இவனுக்கு என்னன்னு கேட்டால், துரியோதனனுக்கு தர்மபுத்திரன் காட்டில் இருக்க அவரே சாப்பாட்டுக்கு தவிர்க்கிறார்கள். அங்கே போய் துர்வாச முனிவருக்கு இத்தனை பேருக்கு அவன் எப்படி சாப்பாடு போட முடியும், அவருடைய சாபத்துக்கு ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவனுக்கு. அந்த எண்ணத்தில் தான் அனுப்பியிருக்கான். துர்வாச முனிவர் காட்டுக்கு போனார். அந்த குடிலுக்கு, தர்மபுத்திரனுடைய குடிலுக்கு வந்தார். நல்ல உச்சி வேலை ஆயிடுச்சு. திரௌபதிகிட்ட ஏற்கனவே அட்சய பாத்திரம்னு ஒன்று இருக்குது, சூரிய பகவான் கொடுத்தது. இந்த அட்சய பாத்திரத்தில் எவ்வளவு உணவு வேணுமோ அந்த உணவு கிடைக்கும் நமக்கு. இந்த 5 பேர்களுக்கும் பீமசேனனுக்கும் எவ்வளவு உணவு தேவையோ திரௌபதிக்கும் சேர்த்து கிடைக்கும். அதை எல்லாருக்கும் பரமாறுவாக சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அட்சய பாத்திரத்தை அலம்பி கவுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அது கிடையாது, ஒரே வேலையை அப்படி கிடைக்கும். அன்றைக்கு மாதிரி சாப்பிட்டு அட்சய பாத்திரத்தை அலம்பி கவுத்து வச்சு விட்டான். அப்போ தான் துர்வாச முனிவர் வந்திருக்கார். என்னடா பண்ணுறது தெரியலையே, பஞ்சபாண்டவா அத்தனை பேரும் சொல்கிறா, நீங்கள் போய் நீராட்டிட்டு வாங்கோ என்று. உள்ளே திரௌபதியை கேட்க வேண்டாமா, அதான் சமையல் பண்ணி போடணும். திரௌபதி சொல்ல, நான் என்ன செய்வேன், இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டேலே, அட்சய பாத்திரத்தை நான் அலம்பி கவுத்து விட்டேன், நான் என்ன செய்யறது? அவங்க போய் நீராடி, கங்கையில் போய் நீராடி வரணும், சந்தியாந்தனாமதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வரத்துக்குள்ளே பசி எடுக்குமே, நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறார். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அந்த குடில் வழியாக அப்போது அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியாது போல் குடிலுக்கு திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது ஆகாரம் கூடைங்க. என்ன கிருஷ்ணா நீ எப்படி சோதிக்கிறியே, இப்போ தான் முனிவர்களாக வந்திருக்கிறார்கள், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, பாத்திரத்தை கவித்து வைத்து விட்டோமே, ஒன்றுமே இல்லையே, நீயும் என்னை சோதிக்க வந்திருக்கிறாய். இல்லை நீ கொண்டா, எனக்கு பசிக்கிறது, அந்த பாத்திரத்தை எடுங்க. பாத்திரத்தை எடுத்தால் சரியாக அடம்படாத கீரை ஒட்டிகிட்ருக்கு, ஒரு சோற்று பருக்கு கீரையை ஒட்டிகிட்ருக்கு அந்த பாத்திரத்தில். அதை எடுத்து அவர் வாயில் போட்டுட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அந்த ஒரு பருக்கையும் கீரையும் சேர்த்து வாயில் போட்டுட்டார். இந்த அப்போ என் பசி ஆறிடுத்து அப்படின்ட்டு போயிட்டார். இவர் வாயில், பரமாத்மா வாயில் போட்டதுனால அங்கே முனிவர் தன் சீடர்களோட குளிக்கிறார் அல்லவா, குளிச்சுட்டு வரும்பொழுது அவருடைய வயிறில் நிலைமையின மாதிரி சாப்பிட்ட மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா பகவானுடைய உள்ளுக்குள்ளே குச்சியில் போட்டால் அந்த இது அவருடைய இதுவாக இருக்கிறனா எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடுது. அத்தனை பேரும் வர பஞ்சபாண்டவர்கள்ட்ட தர்மபுத்திரா, நீ எனக்கு என்னவோ நாங்கள் ஆகாரம் சாப்பிடணும் தான் வந்தோம், ஆனால் எங்களோட வயரெல்லாம் நிரம்பி போயிடுதுப்பா, பசிங்கிறதே எங்களுக்கு இல்லாத போயிடுது, நீ நீடூழி காலம் வாழணும், நீ போர்க்களத்தில் நீ வெற்றி பெறணும். துர்வாச முனிவர் அவர் சாபம் கொடுத்தாக்க அவருக்கு இது வளரும். சாபம் கொடுக்க கொடுக்க தமம் குறையும், ஆனால் துர்வாச முனிவருக்கு மட்டும் வளரும். வில்லிபாரதி சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தை. அதுபோல் துர்வாச முனிவர் அப்படிப்பட்டவர் ஆசி வழங்கிட்டு நீ நல்ல
அஜ்ஞாத வாசம்லாம் முடிச்சுட்டு நீ போய் நீதான் போர்க்களத்தை வெற்றி பெறுவாய், நீயே பட்டாபிஷேகம் செய்து இந்த அஸ்தினாபுர நாட்டை ஆள்வாய் என்று ஆசி வழங்கிட்டு சென்று விட்டார் இல்லையா என்பதை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு என் கை பால், ஏன்னா கிருஷ்ணனுடைய கைக்கு பால் சோறு கொடுக்குறார், இத்தனை மண்ணை தின்றான் என்று கேட்கிறார். ஊத்துக்காடு மகாகவி பாடல் இப்படிலாம் பாடியிருக்கார் என்று இந்த அளவில் இந்த பாடல் வாயிலாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். நன்றி.